பிரைஸ்லாம். இதோ இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடி 3:15 அப்போஸ்தலர் நடபடி 3:15. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பேதுரு அந்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் பேசுகிற போது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நேரடியாக அதுக்கு தொடர்புடையவர்களாக ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆமென். ஆனால் அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இன்னும் இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும்? எபிரேயர் 6:6 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 6:6. எபிரேயர் 6:6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். இந்த நாள்ல காரியம் என்ன சொல்லுது? மறுபடியும் சிலுவையிலே அறைகிறீர்கள் என்றபடியாய். ஒருவேளை அன்னைக்கு பேதுரு அங்க இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஜீவாதிபதியை நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு சொல்றது போல, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற காரியம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறவங்களா இருக்கிறோமா? சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோமா? சில நேரங்களில் நம்மளுடைய பாவங்களை, அது எது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்பதையோ, எப்படி நான் கர்த்தரை சிலுவையில் அறைகிறேன் என்பதையோ நம்ம அறியாம புரியாமையே சில நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த நாட்கள், அதாவது பாவங்கிறது கிரேக்கத்தில் என்ன சொல்றது? மிஸ்ஸிங் த பாயிண்ட். அதாவது ஒரு பெரிய ரவுண்டுக்குள்ள ஒரு சின்ன புள்ளி இருக்குன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த அம்பு எய்கிறவங்க அந்த பாயிண்ட்டை பார்த்து அடிக்கணும். அந்த பாயிண்டில் கொஞ்சம் தவறினாலும் அது மிஸ்ஸிங் த பாயிண்ட், அதுலேருந்து அவங்க தவறிட்டாங்க. இதுக்கு என்ன வார்த்தையோ அதுதான் கிரேக்க பதத்தில் பாவத்துக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நம்ம எந்த காரியத்தில் ஒரு சின்ன ஒரு தவறி அல்லது நகர்ந்தோம்னாலும் நம்மள எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. இன்னைக்கு இந்த காலத்தில் என்ன தெரியுங்களா? குட் ஃப்ரைடேங்கிறோம். இன்னைக்கு பெரிய யூடியூப்லேயே மற்ற காரியங்கள் என்னன்னா, இவர் புதன்கிழமை அடிக்கப்பட்டாரா வெள்ளிக்கிழமை அடிக்கப்பட்டாரா? ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆகுது? எல்லாரும் இந்த புதன்கிழமையா வெள்ளிக்கிழமையாங்கிற ஆராய்ச்சியில் போனாங்களே ஒழிய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாடுகள் எப்படிப்பட்டது, அவர் நமக்காக எப்படி அடிக்கப்பட்டாருங்கிற சிந்தனை நவுந்துடுச்சு. ஹல்லேலூயா. இதுதான் தேவன், அது பாவங்கிற காரியம். ஆமென். நம்மளுடைய சிந்தனை எதை சிந்திக்க வேண்டுமோ அந்த காரியத்தை சிந்திக்காதபடி கொஞ்சம் டைவர்ட் பண்ணாவே சாத்தானுக்கு சந்தோஷம்தான். ஆமென். ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை குறித்து நமக்காக இப்படி அடிக்கப்பட்டாரே, நொடுக்கப்பட்டாரே அப்படிங்கிறத நான் சிந்திக்காதபடி நான் இப்போ புதன்கிழமையா வெள்ளிக்கிழமையாங்கிற ஆராய்ச்சியில் போயிட்டேன். நான் ஒன்றும் தீசிஸ் எடுக்கலையே. ஹல்லேலூயா. அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறவங்க அதை செஞ்சுட்டு போகட்டும், நமக்கு அது முக்கியம் இல்லையே. ஆமென். அப்போ இன்னைக்கு நான் இங்கே வேதம் என்ன சொல்லுது? நம்ம மறுபடியும் சிலுவையில் அவரை அறையிறோமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறவங்களாக இருக்கிறோமா? அதை தான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை எப்படி பார்க்கலாம்? அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கா என்னென்ன காரியம் அவங்களுக்குள்ள இருந்தது, அந்த காரியம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குதா? ஹல்லேலூயா. அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம் மத்தேயு 2:2-3, அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதினாலே.
மத்தேயு 2:2 3 படிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹல்லேலூயா. அவர் பிறக்கிற போதே பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனை? ஒரு ராஜா இந்த பூமியில பிறக்க போறாருன்னு கேட்டோன்னே அங்க இருக்கிற ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுமே கலங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜா எப்படி இருப்பாரோ, இவரை விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? 16வது வசனம் பாருங்க. அதிலே 16. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஆமென். இவர் ராஜாவா வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் அங்கேயே ஆரம்பிச்சிட்டான். குழந்தையா இருக்கிற போதே அவரை கொல்லும்படிக்கான காரியம். ஹல்லேலூயா. இது எங்க தொடர்கிறது? தொடர்ந்து அவரை கொலை செய்கிற வரையிலும் இந்த எண்ணங்களை கொண்டு வந்த சாத்தான் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. யோவான் 18:33 படிப்போம். யோவான் 18:33. யோவான் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஆமென். இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்து பெரிய ஆண்டவர் எவ்வளவு ஊழியங்களை செஞ்சு இன்னைக்கும் கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. அவர் கேட்கிற கேள்வி அதுதான், நீ ராஜாவா? ஹல்லேலூயா. நீ ராஜாவா என்றபடியாக. அதுல 37வது வசனம் படிப்போம். 37. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் என்னும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட டைரக்டா கேட்கிறாங்க. கேட்கிறப்ப ஆண்டவர்னு சொல்றார், நான் ராஜா தான். ஆமென். இந்த பூமிக்குரிய ராஜா இல்ல, என் உலகம் வேற. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல நான் ராஜா தான் அப்படிங்கிறார். ஆமென். இங்க கடைசியா சிலுவையில அரைஞ்ச பிறகும் பாருங்க, யோவான் 19:21-22 படிப்போம். யோவான் 19:21-22. யோவான் 19ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். ஆமென். முடிவு பரியந்தம் அவர் சிலுவையில மறிக்கிற போதும் தானே இதே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீ அவங்களை ராஜான்னு சொல்லக்கூடாது. பிலாத்துவை பார்த்து, நீ எப்படி மேல சிலுவையில ராஜான்னு அவரை எழுதலாம்? ராஜான்னு சொல்லிக்கிட்டாருன்னு நீ எழுதணும் அப்படிங்கிறான். ஆனா அங்க பிலாத்து சொல்லிட்டாரு, என்ன எழுதுனது தான். இது ஏன்னா தேவனுடைய திட்டம். அவர் ராஜா தான். ஹல்லேலூயா. காரியம் இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? அவர் ராஜாவா இருக்கிறபடினாலே அந்த ராஜாங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அவர் ராஜாக இருக்கிறபடினாலே அவரை கொல்ல நினைக்கிறார்கள், கொன்று போடுகிறார்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறாரா? என்னுடைய ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது அந்த தீர்மானத்துக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறாரா? நான் அப்படி இல்லைன்னா நானும் அவரை சிலுவையில் அறைகிறேன். ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் முன்பே சொன்னேன், மிஸ்ஸிங் த பாயிண்ட்ங்கிறது ஒரு கொஞ்சம் நீ நகர்ந்தாலும் அது பாவம்தான். ஹல்லேலூயா. அது சிலுவையில் அறையிறது தான். ஏன்னா அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. என்ன பாவத்திலிருந்து தூக்கும்படிக்காய், என்னை விடுதலை ஆக்கும்படிக்காய், அப்படிப்பட்டவரை நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில எனக்கு ராஜாவா இருக்க நான் அனுமதிக்கிறது இல்லை.
நான் உண்மையிலே அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்றபடியே நான் விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருந்தா அவரை தான் எனக்கு ராஜாவா வைக்கணும். ஆமென். நான் நம்புறதை பொறுத்து தான். நான் உண்மையிலே நீங்க எல்லாம் செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, எனக்கு கஷ்டமான சூழ்நிலையில, பிரச்சனையான சூழ்நிலையில நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, காப்பாத்துனீங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையோ வேற ஒரு காரியத்திலேயோ நான் அன்னைக்கு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவரை திரும்பாம இருந்தேன்னா அதுல என்ன பிரயோஜனம்? அவருடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில உதவி பண்ணார், உதவி பண்ணோன்னு அன்னைக்கு சொல்றீங்க, நீங்க நல்ல வேலை இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்லது. கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு காரியம் வருகிற போது அவரை திரும்பி கூட பார்க்காம நீ பாட்டு போய்கிட்டு இருந்தீன்னா நீ அவரை சிலுவையில் அறையிறியா இல்லையா? அவரோட மனசு எப்படி இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? திரும்பி கூட நீ பார்க்கலன்னா அது காரியம் என்னமோ சின்னது போல தான். நீ அவரை திரும்பி பார்க்காம போற காரியம் பார்க்கறதுக்கு சின்னது போல இருக்கும், ஆனா அவர் உள்ளத்துல சிலுவையில அரைஞ்ச மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய தீர்மானம் எடுக்கிற போது எந்த ஒரு காரியத்திலையும், ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா என்னை அறியாம நான் அவரை சிலுவையில ஒவ்வொரு காரியத்திலையும் அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை தான் அங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த நாள்ல நான் மறுபடியும் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறேனா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அவர் ராஜாவா ஏற்றுக்கொள்ளல, என் காரியத்துல, என் குடும்பத்துல, என்னுடைய எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துல. ஒரு குடும்பம்னா ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு தீர்மானம் எடுக்கிற போது கீழே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த காரியத்தை செய்யலாமாப்பா, இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கறது இல்லையா? அதாவது பிள்ளைங்க தான் நினைச்சபடி ஒரு தீர்மானத்தை எடுத்தா அது எப்படி இருக்கும்? அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? சிலுவையில் அறையிற மாதிரி இருக்காதா? ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ராஜாவாக நான் ஏற்றுக்கொள்ளாதபடி நான் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் தானே அவரை சிலுவையில் அறைவதாக இருக்கும். ஆமென். அதே காரியத்தை தான் இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோவான் 8:40, சத்தியத்தை சொன்னதால் கொல்ல பார்க்கிறார்கள். யோவான் 8:40. யோவான் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆமென். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை இப்படி தான் நடக்கணும் என்றபடியான ஒரு சத்தியத்தை சொல்லுகிற போது அவரை கொல்ல நினைக்கிறார்கள். ஆமென். அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படியா இருக்கும்? ஆமென். என்றபடியாய் அவர்களால் ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. பவுல் கலாத்தியர்ல சொல்றார் 4:16 பாருங்க. கலாத்தியர் 4:16. கலாத்தியர் 4:16 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. ஆமென். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானேனோ என்றபடியாய் பவுல் சொல்கிறார். அங்க அதே தான் ஆண்டவராக இயேசு அவர் சத்தியத்தை சொன்னதுனாலே அவரை கொல்ல பார்க்கிறார்கள். இன்னைக்கு பவுல் என்ன சத்தியத்தை எப்படியா சொல்றாரு? அதே 4:9-11 பாருங்க. கலாத்தியர் 4:9-11 வரை, 9-11 வரை. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஆமென். இப்ப பவுல் இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகிற போதுதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவானேனோங்கிறார். ஹல்லேலூயா.
நீங்க தேவனால அறியப்பட்டு இருக்க, தேவனை அறிந்திருக்கிற இந்த திரும்பவுமா நீங்க பழைய காரியத்துக்கு, பழைய கலாச்சாரத்திற்கு அடிமை ஆடுவது எப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுகிற போது, ஏன் பழைய காரியத்துக்கு திரும்பியும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, இப்படி இந்த காரியத்தை விட்டுட்டு போகக்கூடாது என்றபடியா சொன்னா அது சத்துருவாக மாற வேண்டியது இருக்கு. ஆமென். அவங்களுக்கு சத்துருவா தோணுகிறது. காரியம் என்ன? இதே தான். இப்ப இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற போது அங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம சிலுவையிலே அவரை மீண்டுமாய் அறைகிறோம் என்றபடியாய். கலாத்தியர் 5:1 படிங்க. கலாத்தியர் 5:1. கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துல போய் மாட்டிக்காதீங்கிறார். ஹல்லேலூயா. பழைய காரியத்துல திரும்ப போய் மாட்டிக்காதீங்க. நமக்கு என்ன, அவங்க கோச்சுக்குவாங்களா, இவங்க பண்ணுவாங்களா, இப்படியா அப்படியா என்றபடியாய். ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியம் நான் சிலுவையிலே அவரை மீண்டுமாய் அறைகிற காரியமாக இருக்கிறது. இன்னும் கலாத்தியர் 5:24 படிங்க. 5:24. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கவனிப்போம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது உண்மையில என்ன ஆகுது தெரியுங்களா? இது அப்படியே ரிவர்ஸா தான் நடக்குது. எப்படி நடக்குது? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தினாலும் தங்கள் ஆசை இச்சையினாலும் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். புரியுதா நான் சொல்றது? சிலுவையில் அறையும்படிக்காய் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறையும்படிக்காய் நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனா நான் என்ன பண்றேன்? மாமிசத்தினாலும் ஆசை இச்சையினாலும் நான் அவரை சிலுவையில திரும்ப அறையிறேன். எதை அறையணுமோ அது நம்மை கொண்டு அவரை அறையுது. அதை படிச்சு பாரு. ஆமென். எதை நம்ம சிலுவையில் அறையணுமோ அந்த மாமிச இச்சையும் அந்த ஆசை இச்சையும் மாமிசமும் நம்ம சிலுவையில் அறையணும். ஆனா இங்க என்னாச்சு அப்படின்னா, இந்த மாமிசமும் ஆசை இச்சையும் திரும்ப நான் அவரை சிலுவையில் அறையும்படிக்காக என்ன ஆளுகை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துல நான் எந்த விதத்துல நான் யோசிக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியத்துல நான் எப்படியாக இருக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன? இன்னைக்கு எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா, இப்ப எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய மாமிசத்தினாலும் ஆசை இச்சையினாலும் நான் சிலுவையில் அறையப்படுறேன்னா எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறார். அப்ப நான் சிலுவையில மீண்டும் அறைகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய செயலினாலே மீண்டுமாய் நான் சிலுவையிலே அவரை அறைகிறேன். ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் என்னை இச்சைக்காகவும் ஆசை இச்சைக்காகவும் மாம்சத்துக்காகவும் என்னை விட்டு கொடுக்கிற போது, என்னை அறைவதாக நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையுமே சேர்த்து நான் அறைகிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்திலிருந்து நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த காரியத்தினால மீண்டுமாய் சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். மூன்றாவது காரியம், ஓய்வு நாளை மீறியதினால். மத்தேயு 12:14 படிப்போம். மத்தேயு 12:14 அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். எதுக்காக இந்த காரியம்? அவர் ஓய்வு நாள்ல சுகமாக்கினபடினாலே. ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல அவர் செஞ்சபடினாலே. இன்னும் லூக்கா 10:31-32 நம்ம படிக்க வேண்டாம். அதுல ஒரு காரியம் என்ன நடக்குது? ஒரு குற்றுயிரா ஒருத்தன் கிடக்கிறான். அவனை தாண்டி போகும்படிக்கா, அவனை கடந்து போகும்படிக்கா ஒரு ஆசாரியன் போகிறான். அடுத்தது ஒரு லேவியன் போகிறான்.
இவங்க எல்லாம் அவனை கண்டுக்கவே இல்லை. அடுத்தது ஒரு சமாரியன் போகிறான், அவனை கொண்டு போய் அவன் சத்திரத்தில் விட்டு அவனுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறான், எல்லாம் காரியம் நடக்குது. அப்போ இங்கே காரியம், இந்த ஆசாரியனும் லேவியனும் ஏதோ சும்மா போயிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் நிச்சயமா தேவனுக்கான ஒரு காரியத்துக்காக ஊழியத்துக்காக போகிறவன். அப்போ இந்த ஊழியத்துக்காக போகிறவன் இங்கே என்ன நினைக்கிறான், நம்ம ஊழியத்துக்கு போகிறது முக்கியமா, இங்கே ஒருத்தன் குற்றுயிராக கிடக்கிறானே இவனை காப்பாற்றுறது முக்கியமா, ஆண்டவர் தானே முக்கியம் என்றபடியா அவன் நினைக்கிறான். ஆனால் இங்கே ஆண்டவர் சமாரியனை தான் அவர் மெச்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, அது எப்படிப்பட்ட ஓய்வு நாளோ ஆண்டவருக்கான காரியமான நாளாக்கா இருக்கட்டும், நன்மை எது தீமை எது அல்லது ஜீவனுக்கானது எதுங்கிறத எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் ஆதியாமத்தில் பார்க்குறோம். நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்தின் கனியா அல்லது ஜீவனுக்கான கனியா, எதை நான் தெரிந்துக்கிறேன். இது நன்மையானதுன்னு நான் நினைக்கிறது தேவனுடைய பார்வையில் தீமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஜீவனுக்கானது எது, கர்த்தர் எதை விரும்புகிறவராக இருக்கிறாருங்கிறத நான் இன்னைக்கு கவனிக்கிறவனாக இருக்கணும். அப்பன்னா சரி, நான் அந்த ஓய்வு நாள், இன்னைக்கு ஓய்வு நாளுங்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் ஓய்வு நாளுங்கிறது இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இருக்கார் வசனம். அப்படின்னா என்ன, எப்பப்ப ஆண்டவர்கிட்ட போறியோ அதெல்லாம் உனக்கு ஓய்வு நாள். அவர் தான் இளைப்பாறுதல் தருகிறவர். அதனால என் ஓய்வு நாளுங்கிறது இன்னைக்கு இல்லை. அது துபாயில் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், இங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல வேற ஒரு கிழமையாக இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிற நாட்கள். ஹல்லேலூயா. அது முக்கியமல்ல. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னைக்கு போகிறோமோ ஆண்டவர் குறிக்கப்பட்ட ஒரு நாட்களாக அந்த இடத்துல இருக்குமானா அதுவே நமக்கு ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த காரியத்தில் நான் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இது மிக மிக முக்கியமானது. இன்னும் யோவான் 5:15-16 படிப்போமே. 15-16 படிப்போம் வசனங்களை. யோவான் 5 யோவான் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவன் யாரு, இவன் எத்தனை வருஷம், 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 38 வருஷமா வியாதியில் இருக்கிறவன். இவனை ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் குணமாக்கிட்டாராம். இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய தேடினார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் இங்கே இந்த ஓய்வு நாளில் இவர் செஞ்சதுக்கான ரிசல்ட் என்ன தெரியுங்களா? அதில் 5:14 வசனம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, போதும், ஓய்வு நாளில் அந்த காரியத்தை அவர் செஞ்சாலும் அதன் முடிவு என்னவா இருக்கு, அடுத்தது அவன் ஆலயத்துக்கு வருகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் குணமாக்கினார், இதுக்காக அவரை கொலை செய்ய தேடுறாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன, அடுத்தது அவன் சுகம் பெற்ற பிறகு ஆலயத்துக்கு வந்தான்னு இருக்கு. அப்படின்னா என்ன, இன்னைக்கு நான் ஒருவேளை ஆண்டவருக்கான ஒரு தேவனை ஆராதிக்கிற நாளை விட்டுட்டு ஒரு காரியத்துக்கு நான் போனேன் அப்படின்னா, நீ யாருக்காக போகிறியோ அவங்க நாளைக்கு ஆலயத்துக்கு வருவாங்களா? ரிசல்ட் அப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. நீ எதுக்காக நீ போறியோ உன்னுடைய பர்பஸ் என்ன? ஆமென். நீ ஆண்டவர் அந்த பர்பஸ் ஜீவனுக்கானதாக இருக்குமானா தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நானும் தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன். அந்த நாளில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா நானும் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறேன். அது சிலுவையில் அறையாதபடி ஏன்னா ஒரு காரியமாக மாறணும்னா எப்படி, நான் எங்கே போகிறேனோ அங்கே அந்த ஆத்துமா நாளைக்கு ஆலயத்துக்கு வர்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல நடக்கணும். ஆமென். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்படி இல்லைன்னா நானும் தானே அந்த காரியத்தில், அந்த ஓய்வு நாள் காரியத்தில் ஆண்டவரை கொள்ளுகிற அவங்க தேடுகிற மாதிரி என்னுடைய காரியத்தினால அவரை
கொல்ல தேடுகிறவனாக இருக்கிறேன் என்று இந்த நாளில் நான் புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கணும். 4வது காரியம் பொறாமை. யோவான் 11:47-48 படிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவரச் செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பொறாமையினால, என்ன பொறாமை? அநேக அற்புதங்கள் செய்கிறானே. ஹல்லேலூயா. அடுத்தது, எல்லாரும் இவனை விசுவாசிக்கிறார்களே, இவன் பின்னாடி எல்லாரும் போறாங்களே. 3வது காரியம், நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்களே. ஹல்லேலூயா. இந்த பொறாமையினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படிக்காக அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்கள்னே என்ன அர்த்தம்? நீ இருக்கிற வேறொரு சபையிலையோ வேறொரு இடத்துலையோ ஒரு முக்கியஸ்தனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நான் சபைக்கு போனேன்னா அல்லது ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போகிற போது நான் இருக்கிற இந்த முக்கியத்தை நான் இழந்து போகிறவனாக இருப்பேனே. ஹல்லேலூயா. அதை தான் அவங்க சொன்ன, நம்முடைய ஸ்தானத்தை அழித்து போடுவார்களே. நம்முடைய இருக்கிற இடம், நமக்கு இருக்கிற பொசிஷன் இல்லாம போயிடுமே. ஆகவே இவரை என்ன பண்ணணும்? இவரை விடக்கூடாது என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்ப நான் ஒருவேளை நான் என் குடும்பத்திலேயாக இருக்கலாம், அல்லது பழைய காரியத்தில் எதில் இருக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு பொசிஷனில் இருக்கலாம். அந்த பொசிஷனை விடாது இருக்கும்படிக்காக நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கான என்ன சொல்றது, அந்த விட்டு விடாது இருக்கிறது, ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் அந்த பொசிஷனை இழந்து போகாது இருக்கும்படிக்கா நான் என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட வராம இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சொந்த பந்தம்லாம் என்னை விட்டுடுமே, ஒருத்தர் வரமாட்டாங்களே, ஆமே, என்னோட யாரும் பேச மாட்டாங்களே, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன? நான் என்னுடைய ஸ்தானத்தை நான் இழந்து போவேனே என்றபடியாய் ஒரு பொறாமை இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென். லூக்கா 12:28 படிப்போம். 12:28. லூக்கா 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். தேவன் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசம் அங்க இல்லை. ஆமென். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பாருங்கிறதுல எனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஸ்தானத்தை நான் இழந்து போகிறதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படி இருப்பேனே, ஆனா நான் மீண்டுமாய் நானும் தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொல்ல நினைக்கிறவனாக இருக்கிறேன், அவரை சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து, அறியாமையினால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி. அப்போஸ்தலர் நடபடி 3:17-18. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆமென். சில நேரம் அறியாமையினால அல்லது தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காய், ஆமென், நம்ம இந்த சில காரியங்கள்ல ஆண்டவரை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறோம், சிலுவையில் அறைகிறவராக இருக்கிறோம். ஆமென். அறியாமையினால அப்படின்னா என்ன? முன்பே நான் சொன்னதுபடி தேவனுடைய சித்தம் இதுதான் என்றபடியாய் நான் சத்துரு என்ன பண்ண என்னை திசை இருப்போம். ஆமென். இந்த அறியாமையினால நான் மீண்டுமாய் சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அறியாமையினாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காக. இதை எப்படி எடுத்துக்கிறது? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காக என்ன?
அந்த சில நேரங்களில் தேவன் எனக்கு கொடுக்க இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு என்னுடைய பாவங்களோ என்னுடைய மீறுதல்களோ தடையாக இருக்கலாம். ஆமென். அப்ப தேவனுடைய தீர்க்க தரிசனம் இவனுக்கு இது நிறைவேறணும்னு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நிறைவேறுவதற்கு சில பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து போக வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இது சரி செஞ்சாகணும், இது பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த பிரமாணம் நான் என்ன, இந்த காரியத்தை இது நடந்தா இப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. என்றபடியா தேவன் ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நிறைவேறி ஆகணும். ஆமென். இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம், இந்த போலியோ குறித்து சொல்லுவாங்க, போலியோ தடுப்பூசியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போலியோ குழந்தைகளுக்கு வராம இருக்கிறதுக்கு அவங்க போடுகிற போலியோ தடுப்பூசியே போலியோ கிருமி தானா. ஹல்லேலூயா. குழந்தை நல்லா இருக்கிறப்பயே இந்த கிருமியை அவங்க ஊசி வழியா உள்ள செலுத்துகிற போது அதை எதிர்த்து போராடுகிற கிருமி அந்த குழந்தைக்குள்ள அதிகமாக வளர ஆரம்பிக்குது. அதனால வர்ற நாட்களிலே போலியோ வராதபடி அதை தடுக்குது. ஆமென். அப்ப இன்னைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கான ஒரு காரியம், தேவனுடைய திட்டம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற காரியம்லாம் தேவனுடைய திட்டம் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக யாரை பயன்படுத்துகிறார்? ஆமென். என்னை காட்டி கொடுத்தவனுக்கு ஐயோங்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதுதான். ஆனா இந்த காரியத்தை செய்தவனுக்கு ஐயோங்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படிக்காக நம்ம அறியாமையிலே கவனிக்கணும். தேவன் திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக நான் அறியாமலே ஒரு தவறை செய்கிறேன். ஆமென். இது எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அறியாமையிலே நான் செய்கிற தவறுக்கு நான் சில பாடுகளை பட வேண்டி இருக்குது. ஏன்னா அவருடைய பிரமாணம் நிறைவேறும்படிக்காய், ஒரு காரியத்தை எனக்குள்ள அவர் நிறைவேற்றும்படிக்காய். ஆமென். அந்த தீர்க்க தரிசனம், அவர் என்ன குறித்து வச்சிருக்கிற தீர்க்க தரிசனம் என்னில் நிறைவேறும்படிக்காய் நான் சில காரியத்தில் நான் சரியாக வேண்டி இருக்கிறது. ஆமென். அது எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா காரியம் இதுதான். அறியாமையும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படிக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொல்லப்படுகிறார். அதே போலதான் என் வாழ்க்கையிலும் நான் நடக்கிற போது, நான் பிதாவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிற காரியம் எனக்கு வரலன்னா நான் அவரை சிலுவையில அறையிறேன். ஹல்லேலூயா. பிதாவே உங்க சித்தம் நிறைவேறட்டும். பிரச்சனைகள் தான், நெருக்கங்கள் தான், பாடுகள் தான். ஹல்லேலூயா. ஆனா தேவன் ஏதோ ஒரு நன்மை, இதை எங்க பார்க்கலாம்? 2 சாமுவேல் 16:5-6 பாருங்க. 2 சாமுவேல் 16:5-6. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். ஆமென். ராஜா போறாரு, கூட நிறைய சேவகர்லாம் போறாங்க. இப்ப இந்த சீமேயி என்கிறவன் ராஜாவை நோக்கி கல்லால அடிக்கிறான். அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை கண்ட துண்டமா வெட்டி போடுறோங்கிறாங்க. அப்ப அவன் ராஜா என்ன சொல்றாரு? 12வது வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். ஆமென். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, இந்த பதிலாகங்கிறது தான் முக்கியம். அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இதுதான் பிரமாணங்கிறது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு எனக்கு வர்ற பாடுகள் பிரச்சனைகளுக்கு நான் எப்படி எதிர்கொள்கிறவனாக இருக்கிறேன்? தேவன் இதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் வருநாளில் எனக்கு கொடுக்க இருக்கிறார் என்றபடியாய், உமது சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்றபடியாய் நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படி ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிற போது எனக்கு புரியல, ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்ததுன்னு எனக்கு புரியல, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்னு பல நாட்களில் நம்ம கேட்குறவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கறத விட, ஆண்டவரே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்றபடியாய் கேட்பது தான் ஆண்டவருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்கறத விட, அப்போ இன்னைக்கு தேவனை நான் என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற போது தான் தேவன் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அதை நான் தள்ளுகிறவனாக இருப்பேன், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறேன்னா ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை என்னில் நிறைவேற்றுவதற்கு நானே தடையாக இருக்கிறேன். அது ஆண்டவரை எப்படி சிலுவையில் அறையிற மாதிரி இருக்கும்? ஆண்டவர் என்னை குறித்து இவனை ஆசீர்வதிக்கணும், இவனை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு பெரிய திட்டத்தை வச்சு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் அதை எனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை நான் அல்ல தட்டுக்கிறவனா இல்லாதபடி, ஹல்லேலூயா, எனக்கு வேண்டான்னு நான் தட்டிக்கிட்டே இருந்தேன்னா அவர் வருத்தப்படுவார். அவர் சிலுவையில் தான் அறையப்பட்டதாக அவர் என்ன பண்ணுவார்? அதுக்காக மிக மிக வருத்தப்படுகிற காரியமே நான் சிலுவையில் அவரை அறைவதாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது? ஒரு காரியத்தை நான் கொடுத்து தானே இவனை ஆசீர்வதிக்க முடியும். கிரயத்தை செலுத்தாமல் நான் எப்படி இவனுக்கு ஆசீர்வதிக்க முடியும்? இவன்கிட்ட கிரயத்தை வாங்கலான்னு பார்த்தா இவன் கிரயம் கொடுக்குற மாதிரியே இல்லையே, அதை தட்டிக்கிட்டே இருக்கிறானே. இந்த ஒரு சின்ன கிரயம், நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் 1,00,000க்கு மதிப்பு உள்ளதுன்னா நான் இவனுக்கு இவன்கிட்ட வாங்க போகிற கிரயம் ஒரு 100 ரூபாய்க்கு பொறுப்பானது தான். ஆனால் அதுக்கு கூட இவன் முடியாதுங்கிறானே. அந்த கிரயத்துக்கு கூட இவன் முடியாதுன்னா நான் இப்படி இவனை ஆசீர்வதிக்கிறது? ஹல்லேலூயா. அப்போ இதை நான் மறுதளிக்கிற போது தேவனை நான் சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன். அவர் வருத்தப்படுவார். ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு காரியம் என்ன? ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னை நிறைவேறட்டும் என்றபடியாய் நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொலேசியர் 1:24 பாருங்க. கொலேசியர் 1:24. கொலோசையர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பவுல் சொல்றார், எனக்கு சில சரீரத்தில் சில பாடுகள் இருக்கு. என்ன இவ்வளோ அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனால் அவர் அதை எடுத்துக்கிற காரியம் என்ன? அவருடைய சரீரமாகிய சபைக்காக அதை என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கான காரியம் சில நேரங்களில் நம்மளுடைய மாமிசத்தில் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. சில பாடுகள், நான் இப்போ இந்த பாடுகள் சரீரத்தில் பலவீனம் வருகிற போது நான் உட்காந்துக்கிறவனா இருக்கக்கூடாது. வந்ததே எதுக்காகனா சபையோட ஆசீர்வாதத்துக்காக தான் உனக்கு வந்த பாடுகள், உன்னுடைய பலவீனங்கள். அது சாத்தா அதுக்கு அதை என்ன பண்ணுது? அது பக்கம் திருப்பிக்குது. உன்னால முடியாது, நீ பேசாம உட்காந்துக்கங்குது. ஹல்லேலூயா. நான் எப்படி நினைக்கணும்? பவுல் எப்படி நினைக்கிறார் பாருங்க. இது சபைக்கான காரியம், என் மாம்சத்தில் நிறைவேறுகிறது, நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்கிறார். இன்னைக்கு அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை அந்த எண்ணங்கள் எனக்கு அறியாமல் புரியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். சபைக்காக வருகிற பாடுகளை நம்ம இது சபைக்காக மட்டுமில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். சபைங்கிற ஒரு தனிமணி மிஷனும் சபை தான், ஒரு குடும்பமும் சபை தான், ஒரு எல்லாம் கூடி இருக்கிற இடமும் சபை தான். ஒருவேளை இது என் குடும்பத்துக்கான காரியமாக கூட இருக்கலாம். அதை நம்ம சரீரத்தில் ஆர்வியிலையோ ஆத்மாவிலையோ அதை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை மறுதளிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவை நம்ம அறியாமையில்
கூட காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கான காரியத்தில் தேவன் நமக்கு அனுமதிக்கிற பாடுகளை, பிரச்சனைகளை நான் தள்ளி விடாமல் இருக்கிற போது தான் நான் ஆண்டவரை சிலுவையில் அறையாமல் இருக்கிறேன்னுங்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு சொல்லிட்டார். ஆமென். அப்போ நான் அப்படி பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா? எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையை சந்தோஷமாக நான் சுமக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அந்த சிமியோன் ஆண்டவருக்கான சிலுவையை சுமக்கிறவனாக இருந்தாங்கிறத பார்த்தோம். ஆமென். அப்போ அவனோட காரியங்கள் அன்னைக்கு தேவன் அந்த காரியத்தை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு சபைக்கான காரியத்தை என்னுடைய சரீரத்தில் தேவன் எனக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நான் அந்த சிலுவையை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேனா? ஆமென். சில காரியங்கள் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆமென். உங்களை மீறி என் வாழ்க்கையில் நடக்காது. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமென். ஆறாவது காரியம், தேவனுடைய குமாரன் என்றபடியால். யோவான் 19:7 படிப்போம். யோவான் 19:7. யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். ஆமென். தேவனுடைய குமாரன் என்றபடியினால அவரை கொல்ல நினைக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் என்ன? ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றபடியாவே நமக்கு எதிராக செயல்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த காரியத்துல நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். யோவான் 1:12 அதை தானே சொல்லுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கிறது. மீண்டும் மீண்டும் சாத்தான் என்ன பண்ணுது, மத்தேயு 4:3 அவர் சோதிக்கிறதுக்காக, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாத்துங்குது. ஹல்லேலூயா. இவர் தேவனுடைய குமாரன் தான். ஆமென். ஆனா அங்க சாத்தான் என்ன பண்ணுது, நீ தேவனுடைய குமாரங்கிறத நிரூபி. அதுக்கு தெரியும் தேவனுடைய குமாரன்னு. ஆனா ஏன் நிரூபிக்க சொல்லுது? காரியம் இதுதான், அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் தேவனுடைய குமாரன் என்றபடியினால அதை அவருக்கு அந்த வலியெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிவிடும். ஹல்லேலூயா. அந்த வலியே அவருக்கு வந்திருக்காது சிலுவையில் மறிச்சாலும். ஏன்னா இவர் தேவனுடைய குமாரன், நீ அப்படி இல்லையேங்கோ நம்மள. ஹல்லேலூயா. அதனால அவர் அந்த இடத்துல பதிலே சொல்லல. ஆமென். அவர் தேவனுடைய குமாரன் தான். இங்க ஆனா யூதர்கள் என்ன பண்றாங்க, திரும்ப இவர் தேவனுடைய குமாரன் அப்படினால இவர் கொல்லப்பட வேண்டும் என்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு அதை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேனா? பழையகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிற காரியத்துல தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய பிள்ளையாக எல்லாவற்றிலும் மாறி இருக்கிறேனா? எந்தெந்த காரியம் இது ஆத்துமாவில் வருகிற காரியம். ஆமென். அப்படின்னா என்ன? முடிய பரியும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஆத்துமாவில் வர்ற காரியம், ரட்சிப்புங்கிற காரியம் ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இதில் என்னென்ன மாமிச காரியங்கள் இருக்குதோ எல்லாம் ஒன்றொன்னா கலட்டணும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையா கழட்டிக்கிட்டே போகணும். இதை கழட்டிட்டு போகிறதுக்குள்ள நமக்கு ஆயுசே முடிஞ்சு போகும். ஆமென். மாமிசத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லுவார். ஒருவேளை நமக்கு கடைசி வரையிலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவாங்கிற அந்த கடைசி படிக்கட்டில் கோபங்கிறது இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை தாண்டணுமே, அதை கழட்டி விடணுமே. இதுதான் ஆத்துமாவில் இருக்கிற காரியம். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் இந்த காரியங்கள், சில காரியங்கள் எனக்குள்ளாக முழுமையான ஒரு மாற்றத்துக்குள்ளே வரல. அப்படின்னா என்னை பார்க்குறவன் சபைக்கு போகிறான் இவன் அப்படின்னு பார்க்குறான். திடீர்னு எனக்கு வர்ற கோபத்தினால இவெல்லாம் சபைக்கு போகிறானா, அடுத்த வார்த்தை இப்படி வந்துடுது, இவெல்லாம் சபைக்கு இப்போ என்ன ஆகுது, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறேன். ஆமென். ஏன்னா அவன் ஆண்டவரோட பிள்ளைன்னு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் முன்னாடி.
ஆனா இப்ப வந்த திடீர் கோபத்தினால சில காரியத்தினால இவெல்லாம் சபைக்கு போறானா ஆண்டவரோட பிள்ளையா அப்படின்னு அந்த வார்த்தை வந்ததுன்னா நான் அங்க ஆண்டவரை சிலுவையில அறையிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா இல்லை, தேவனுடைய குமாரனாக இல்லை. ஹல்லேலூயா. அவன் இந்த நாள்ல நான் தேவனுடைய ஏன்னா இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல நான் என்ன பண்ணோம்? எபிரேயர் 10:30 என்ன சொல்லுது? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆண்டவர்கிட்ட தான் நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அப்ப இன்னைக்கு எந்தெந்த காரியத்தின் வழியாக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சிலுவையில் அறையிறவனாக இருக்கிறேன் என்பதை நம்ம அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக சாத்தானின் தந்திரத்திலிருந்து நம்ம வெளியே வர்றவங்களாக இருக்கணும். ஆமென். அப்போ காரியம் என்ன சொன்னோம்? உண்மை ஆண்டவரே உங்களை என் வாழ்க்கையில் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். ராஜாவாக இருக்கிறபடினால தானே அவரை கொலை செய்ய நினைச்சாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவரே நான் உங்களை ராஜாவாக ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நீங்கள் ராஜாவாக இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கீழ்ப்பட்டு நான் நடப்பேன் என்றபடியாக நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருக்கணும். அடுத்தது சத்தியத்தை நான் கேட்கிற போது அதற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்குறோம். என்ன சத்தியம் இன்னைக்கு? சரி, ஆண்டவர் எனக்கு ராஜாவாக இருக்கிறாருங்கிற ஒரு சத்தியம். அப்போ இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். அப்படி கீழ்ப்படியாதவனாக இருக்கிற போது நான் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன். ஓய்வு நாள் காரியத்தை குறித்து நன்மை தீமை அறியத்தக்கதாக அல்ல, ஜீவன் தருவதை அறிந்து செயல்பட வேண்டும். எது தேவனுக்கு முன்பாக சரியானதுங்கிறத நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆவியானவர் தாமே எனக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கணும். ஆமென். பொறாமையோ நம்முடைய ஸ்தானத்தை பொசிஷனை ஒரு இடத்துல நான் இழந்து போவேன் என்றபடியாகவோ நான் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்த பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய செய்கையினால ஆண்டவரை சிலுவையில் அறைகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். அறியாமையினால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காய். ஹல்லேலூயா. ஒருவேளை அறியாம கூட இந்த காரியத்தை செய்யாதபடியா ஒருவர் தேவன் என் வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கா ஒரு பாடுகளை கொடுப்பாரே, ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அதை தள்ளுகிறவனாக அல்ல. அடுத்தது கடைசியாக தேவனுடைய குமாரன் என்றபடியினால், ஒருவேளை இன்னைக்கு நான் தேவனுடைய குமாரன்கிறதுனால பலர் எனக்கு எதிராக சில காரியங்களை செய்யலாம். ஆனாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற போது தான் நான் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறையாமல் இருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். அப்படின்னா என்ன? எனக்கு மூத்த சகோதரர். ஹல்லேலூயா. நாமெல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். என்ன வழிகாட்டி இருக்கிறார்? அவருக்கு வந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் நடக்காது என்பதில் அவர் திட்டமும் தெளிவுமா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் அதை தள்ளிவிடாது இருக்கிற போது தான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். தள்ளிவிடுகிறவனாக இருந்தால் நானும் அவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறவனாக இருக்கிறேன் என்பதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை குறித்ததான காரியத்திலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று பேதுரு அன்று அவர்களை பார்த்து சொன்ன காரியங்கள் இந்த நாளிலே எங்களை பார்த்து சொல்லாது இருக்கும்படிக்காய், நாங்கள் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையாதபடிக்காய் ஆவியானவர் தாமே இதுதான் பாதை இதுதான் வழி என்றபடியாய் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் உமது பாதத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.